அனைவருக்கும் வணக்கம். சனியின் நீச காரகத்துவ தொழிலில் எப்பொழுதும் ஒரு மேன்மையான நிலையை அடைவார். அதாவது சனியின் நீச காரகம்னா என்ன? பெட்ரோலியம், கெமிக்கல், எத்தனால், ஸ்பிரிட்டு, சாராயம், மதுபானம், இது எல்லாமே சனியினுடைய காரகத்துவம் தான். ஒருவர் அதாவது பார் எடுத்து நடத்துறதுக்கும் அந்த சனியினுடைய சுபத்தன்மை தான் ஒரு ஜாதகத்துக்கு காரணமாக அமையும். இந்த அமைப்பில் சனி நீர் ராசியில் அமைந்து சுபத்துவமாக இருக்கும் நிலையில் ஒருவர் மதுபான தொழிற்சாலையோ அல்லது மதுபான லைசன்ஸ் பாரோ அல்லது மதுபான கடையில் அடிமை வேலையோ செய்வார். அது சனியின் சுபத்தன்மைக்கும் லக்னாதிபதி சுபத்தன்மைக்கும் ஏற்ப மாறுபடும். இந்த உதாரண ஜாதகத்தில் பார் ரெஸ்டாரண்ட், அதாவது மதுபான விடுதி நடத்தக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 24/7/1976 6:33 PM அளவில் பிறந்திருக்கார். மகர லக்னம், மிதுன ராசி, மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது, 6ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் குரு, 7ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், 8ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார். லக்னாதிபதி அங்கே சூரியனுடன் இணைந்தாலும் புதன் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். தர்ம கர்மாதிபதியுடன் லக்னாதிபதி இணைந்திருக்கிறார். மேலும் லக்னத்தை குரு பார்க்கிறார். அதாவது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா சனிதான் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்தன்மையுடைய கிரகம். லக்னாதிபதியே எண்ணங்களை ஒருவர் பிரதிபலிப்பார் என்பதற்காக லக்னாதிபதியே இங்கே சுபத்தன்மை அடைந்து தர்ம கர்மாதிபதியுடன் இணைந்து லக்னத்தை பார்ப்பதாலும் லக்னத்தை குரு திரிகோண பார்வையால் பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி வலுத்த ஒரு நல்ல ஜாதகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஜாதகருக்கு ராகு திசை, குரு திசை பெரிய யோக பலன்களை தரவில்லை. சனி திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகர் அதாவது பார் லைசன்ஸ் எடுத்து ரெஸ்டாரண்ட் கட்டி அதன் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறார். தற்பொழுதும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது இந்த கடந்த மூன்று வருடங்களாக நடந்த அஷ்டமச்சனி கூட இந்த ஜாதகருக்கு தொழிலில் சில இடையூறுகளை தந்ததை வழிய தொழிலை முற்றிலுமாக நிறுத்தவில்லை. அதற்கு காரணம் லக்னாதிபதியும் மிகுந்த வலுத்தன்மையுடன் இருக்கிறார்கள். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சனி, அதாவது நீர் ராசியான கடகத்தில் சந்திரன் சுபத்தன்மையுடன் தான், அதாவது குடிக்கக்கூடிய திரவத்தை குடிக்கக்கூடியவர் சந்திரன். குடிக்கக்கூடாத திரவான ஸ்பிரிட், எத்தனால், கெமிக்கல் போன்றவற்றை குடிக்கக்கூடிய கிரகம் சனி. இந்த அமைப்பில் சனி கடகமான நீர் ராசியிடம் வந்து அதிக சுபத்தன்மையுடன் இருப்பதால் இந்த ஜாதகர் அதாவது பார் லைசன்ஸ், மதுபான விடுதி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பில் அதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே புதன் சுக்கிரன் இல்லாமல் சனி மட்டும் இங்கே இருந்தால் இந்த ஜாதகர் குடிகாரராக இருப்பார் அல்லது குடிகார விடுதியிலே வேலை செய்து கொண்டு இருப்பவராக இருப்பார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு தர்ம கர்மாதிபதியுடன் சனி இணைந்திருப்பதாலும் லக்னம் மிகுந்த வலுத்தன்மை பெற்றிருப்பதாலும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது மதுபான தொழிற்சாலையில் ஈடுபட்டு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து அதன் மூலம் பெரும் பொருள் ஈட்டி இருக்கிறார். ஒருவர் அதாவது சனியின் உச்சபட்ச சுபத்தன்மை அடையும் போது சனியின் வகையில் ஏகப்பட்ட பொருளாதார நன்மைகளை தருவார். அதாவது சுபகிரகங்கள் என்னதான் சுபத்தன்மை அடைந்திருந்தாலும் பாபகிரகங்கள் சுபத்தன்மை அடைந்து திசை நடத்துவதை போல சுபகிரகங்களால் அளவுக்கு மீறிய தனத்தை கொடுக்க முடியாது. அதாவது முறைகேடான வழியில் பணம், டாஸ்மாக், மதுபான வழிகள் ஒரு நேர்மையான தொழில் கிடையாது. அதாவது நீசத்திருவ தொழில் தானே. நீசத்திருவ சனியின் காரகத்துவத்தில் தான் அவர் தொழில் முன்னேற வைப்பாரே தவிர அதாவது நேர்மையான வழியில் நியாயமான வழியில் சம்பாதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி தரமாட்டார். எப்படி இருந்தாலும் பணம் தானே, பணம் எப்படி சம்பாதித்தார் என்று கேட்பது, எவ்வளவு சம்பாதித்தார் என்றுதானே இன்றைய உலகில் கேட்கிறார்கள். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இதுவே சனி இன்னும் சுபத்துவம் அடைந்து லக்னம் இன்னும் அடைத்திருந்தால் மதுபான தொழிற்சாலை நடத்தி கொண்டு வராமல் இருப்பார். இங்கே சுக்கிரனும் கூட இருந்ததால் மதுபான விடுதி, அதாவது பார் ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக எக்கச்சக்க பணம், அதாவது கோடிகளில் பொருளும் யோகம் என்பார்கள் அந்த யோகம். ஏனென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பது லக்கணத்தை கூறுவார்கள். அதே சமயம் இந்த ஜாதகர் சற்று இலக்கிய மனம் படைத்தவர், பொது விஷயங்களில் நாட்டம் கொள்பவர். என்னதான் அதாவது நீச வழியில் இந்த ஜாதகர் பெரும்பொருள் ஈட்டினாலும் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவணும் இலகிய மனம் படைத்தவராக இந்த ஜாதகர் இருப்பார். என்றால் லக்கணத்தை குருவும் தர்ம கர்மாதிபதிகளும் லக்கணத்தை பார்க்கிறார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்துவிட்டாலே தான் இருக்கும் துறையில் ஓரளவுக்கு மேம்பட்ட நிலையில் ஜாதகம் வருவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு காரணம்.
சனியின் நீசத்தொழிலில் இருந்தாலும் இந்த ஜாதகர் மேம்பட்ட நிலையை அடைவதற்கு காரணம் இந்த ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பது மட்டும்தான். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சனி திசையே சரியான பருவ வயதில் வந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து அதன் மூலம் பெரும்பொருள் ஈட்டியிருக்கிறார். ஆனாலும் அதாவது என்னதான் காசு இருந்தாலும் வீடு கட்ட இந்த ஜாதகம் இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்து 4ஆம் பாவகாதிபதி 8இல் மறைந்து 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு வீடு அமையவில்லை. சுக்கிரன் சனியுடன் இணைந்து கட்டுவிட்டதால் இந்த ஜாதகர் மனைவி பெயரில் தற்பொழுது வீடு கட்ட ஆசைப்படுகிறார். மனைவி பெயரில் வீடு கட்டுவார். தன் பெயரில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இல்லை. ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரக கிரகம் மூன்றும் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த பாவக பலன் நடக்காது என்பதற்காக இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்து 4ஆம் பாவகாதிபதி 8இல் மறைந்து 4ஆம் பாவகத்தை சனி பார்த்து காரகன் சுக்கிரன் சனியுடன் இணைவதால் இந்த ஜாதகருக்கு வீடு கட்டும் நிலை அமைப்பு வரவில்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் புத்திரெல்லாம் இந்த ஜாதகருக்கு நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதெல்லாம் அதையெல்லாம் சமாளித்து கொண்டு தான் பார் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே ஒருத்தர் மதுபான ஆலை நடத்தணும்னா சனி சுபத்துவமாக நீர் ராசியுடன் சம்பந்தப்பட வேண்டும். மதுபான தொழில், பார், ரெஸ்டாரண்ட் போன்ற நடத்துவதற்கு சனியின் காரகமே முதன்மையானது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி இங்கே சனியின் காரகமான நீசத்திரவா காரகமான மதுபான தொகை மதுபான விடுதி நடத்தி கொண்டு அதன் மூலமாக ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் கட்டி விட்டுருக்கார். அதாவது மதுபானம் விற்பனை என்பது வேறு, மதுபான தொழிற்சாலை என்பது வேறு, மதுபான ரெஸ்டாரண்ட் மதுபான விடுதி என்பது வேறு. இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் மதுபான விடுதி நடத்தி பெரும்பொருள் ஈட்டிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த சனியும் தர்ம கர்மாதிபதிகள் லக்கணத்தை பார்ப்பதும் சரியான பருவ வயதில் இந்த ஜாதகருக்கு சனி திசை வந்ததுமே மிக முக்கிய காரணமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.